ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் புவி. போன எபிசோடில் ஹீரோயின் ரூம்குள்ளே மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ போயிட்டு காப்பாற்றிருந்திருப்பாரு. அது வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ அதுலேருந்தே அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இப்போ ஹீரோயினை காப்பாற்றி ஹீரோ வெளில கூட்டு வராருங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் கழுத்தில் ஒரு மச்சம் இருக்கிறத பார்க்குறாங்க. 13-14 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினை ஒருத்தவங்க காப்பாற்றிருப்பாங்க இல்லையா, அவங்க ஃபேஸ் அவங்க சரியாக பார்க்கலனாலும் அவங்க கழுத்தில் ஒரு மச்சம் இருக்கிறத பார்க்குறாங்க. அதே மச்சம் நம்ம ஹீரோக்கும் இருக்குது. ஹீரோ அவங்கள கூட்டு வந்து வெளில உட்கார வைக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, பேசிட்டு போகிறதுக்கு போகிறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் அங்கேருந்து எஸ் ஆயிடுறா. எங்கடா உட்காண்டிருந்தவளை காணாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடி பார்க்குறாரு. எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மாவும் அந்த தடிமாடி இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு அந்த தடிமாடி கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி அவங்க வீட்டில் வினோதமாக நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுன்னு. பட் அவன் நம்பவே மாட்டான், எதையும் நம்ப மாட்டான். நான் சொல்கிறதெல்லாம் கட்டுக்கதைன்னு தான் நீ நினைக்கிற அப்படின்னும் போது, ஆமாம் அதானே உண்மை அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வீட்டில் இப்படி விசித்திரமாக எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னதும், எது நடந்தாலும் நடக்கட்டும், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீனை கட் பண்ணால் ஹீரோ என்ன பண்ணுறாரு, குழந்தைய கூப்பிட்டுட்டு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வராருங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போது குழந்தைகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் ஐனா என்ன பண்ணுறான்னா, ஃபோனில் அந்த பொண்ணுக்கிட்ட சாட் பண்ணிட்டு வரா. அதனால் ஹீரோ கிட்ட பேசுறதுக்கே தயங்குறா. ஸ்கூலில் சார் கூட மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த சார் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, யாருக்கோ ஒரு பொண்ணுக்கு இவ கிஃப்ட் கொடுத்ததா அந்த வாட்சை சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு டான்ஸ் கிளப்பில் சேர்ந்ததான் சொல்லியிருப்பாரு. ஹீரோக்கு இது முறை இப்போ தான் தெரியுது. இப்போ தெரிஞ்ச உடனே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசுகிறதே இல்லையா என்ன, இது கூட நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வருது, அவள் உங்கள்கிட்ட சொல்லலையா, நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக அவகிட்ட பழகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. பட் அவள் கண்டுக்கவே மாட்டான். ஃபோனில் அந்த பொண்ணு கூட சாட் பண்ணிகிட்டே இருக்கான். ஃபோனில் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த ஷூவும் வாட்சி நீ எனக்கு திருடிட்டு வந்து கொடுத்தியாமே, அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அதெல்லாம் இல்லை, அது என்னோட தான், நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லதும், சார் சொன்னார் நீ திருடிட்டு வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாட் பண்ணிட்டு இருக்கா. அந்த சாட்டில் இன்னொருவா அவள் சாட் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எது நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கனாலும் டூடா கிட்ட சொல்லி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதாவது ஹீரோயின் கிட்ட சொல்லி பேசுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ உடனே ஹீரோ கார் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாரு. நேராக எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினை தேடி தான் போகிறாரு. அவங்க வீட்டுக்கு போய் ரூமில் போய் பார்க்குறாரு. அவள் இருக்க மாட்டா. அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப் அப்படின்ட்டு வருது. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக கிளம்பி அந்த மசாஜ் சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் இல்லவே இல்லை. ஹீரோயினோட அம்மான்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அழுக்கு துணியெல்லாம் எடுத்து துவைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போய் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நீங்கள் சிரமப்படுறீங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையெல்லாம் தூக்குறாரு. பட் அவரால் தூக்க முடியல. பழக்கம் இல்லைல்ல, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தூக்கி அங்கே போய் கீழே விழுந்துடுறாரு. 2 மூட்டையும் கீழே போட்டுட்டு இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அங்கே பைல்வான் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவனை கூப்பிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. ஹீரோ அசிங்கப்பட்டாண்டா ஆட்டோக்காரன் அப்படின்ற மாதிரி வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த பைல்வான் அங்கே வந்து, உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு இப்படி கையை தூக்குனதும் அடிக்க தான் போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுறாரு. பட் அவன் லெஃப்ட் சைடில் கை காட்டுறான். ஆக்சுவலாக அது ஒரு கார் பார்க்கிங் மாதிரி இருக்கு. அதில் சின்னதாக ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமில் தான் நம்ம ஹீரோயின் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த ரூம்லேருந்து அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வராங்க. அப்போ நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. இப்படி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து உட்காந்து 2 பேருக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஹீரோ அவங்ககிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ஐனா என்கிட்ட பேச மாட்டான், உங்ககிட்ட தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு அந்த வாட்சை திருடுனா அப்படின்னு அவள்கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறா, அவள் உன்னோடைய பொண்ணு தானே, நீயே கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது, அவள் என்கிட்ட பேசவே மாட்டான், ஏன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, ஒரு பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு நீ ஒரு நல்ல அப்பாவா இரு, அப்போ தான் அவன் பொண்ணு உங்ககிட்ட நல்லா பேசுவா அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டு எழுந்து போயிடுறாங்க. இப்போ டிசப்பாயின்ட் பண்ண ஹீரோ என்ன பண்ணுறாரு, நேராக அவருடைய ஜிம்முக்கு போயிட்டு ஜாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோட அம்மா வீட்டில் அப்படியே நடந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. யார் கால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கால் பண்ணி, என்னன்னு தெரில, புதுசாக அதிசயம்லாம் நடக்குது, நம்ம ஊரில் மழை எதாவது பெய்யுதான்னு பாருங்க, இவன் வந்து இங்கே ஜாக்கிங் போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இவளும் போயிட்டு அவன் பக்கத்தில் நின்று ஜாக்கிங் பண்ணிட்டு, என்ன புதுசாக ஜாக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, வேற லெவலில் உடம்பு ரெடி பண்ண போகிற அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அவர் ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நேராக வீட்டுக்கு போயிட்டு அவர் குடிச்சிட்டு போட்ட பாட்டில்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாட்டிலெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு இருக்காருங்க. ரூமை ஃபுல்லாக பாட்டிலாக தான் கிடக்குது. ஆக்சுவலாக அவர் குடிச்சதா இல்லை ஒயின் ஷாப் வெளியிலேருந்து பொறுக்கிட்டு வந்து வீட்டு உள்ளே போட்டாரான்னு தெரியல. இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவரு கூட சேர்ந்து அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மறுநாள் காலையில் ஹீரோ யார்லேயே எழுந்து சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அப்பா ஓரமாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஐனா மேலேருந்து இறங்கி வரா ஸ்கூலுக்கு கிளம்பி. அவர் அப்படியே அவளுக்கு சமைச்சு கொடுக்குறாரு, பால்லாம் ஊற்றி கொடுக்குறாரு. என்னாச்சு அப்படின்னா, முட்டை கொஞ்சம் தீஞ்சு போச்சுங்க. அவள்கிட்ட எடுத்து அந்த சாப்பாடை கொடுத்ததும், என்னடா புதுசாக அதிசயம் நடக்குது அப்படின்னு அவள் பார்த்துட்டு இருக்கா. எனக்கு டைம் ஆச்சு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்கூலுக்கு போயிடுறான்.
சமைச்செல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து சமைக்கிறதுக்கு பயந்துட்டு ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணுவா இல்லையா, அந்த ஸ்டிக் அங்க இருக்கு. அதை பார்த்துட்டு உடனே எடுத்துட்டு நேரா ஹீரோயின் கிட்ட அந்த கார் பார்க்கிங்க்கு போயிடுறாரு. அந்த கதவு கிட்ட போய் அப்படியே ஒட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கதவை திறந்தவொடனே பக்குன்னு இவரை பார்த்து பயந்துடுறா. வெளியில குப்பையோட வெளியில வரா. ஆக்சுவலா அந்த குப்பையெல்லாம் வெளியில போறதுக்காக கிளீன் பண்ணி எடுத்துட்டு வரா. அதை பார்த்துட்டு ஹீரோ என்கிட்ட கொடு, நானே குப்பையெல்லாம் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் ஹீரோயின் கொடுக்கவே மாட்டான். அவளே போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டுட்டு இருக்கா. போது பக்கத்துல பால் அதெல்லாம் கிடக்குது, அதெல்லாம் எடுத்து விளையாடிட்டு இருக்கும் போது நீ பாட்டு வேலையை பார்த்துட்டு கிளம்பி எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்கறா. இப்படி கேட்டதும் ஹீரோ என்ன பண்றாரு, காரை திறந்து அந்த ஸ்டிக் எடுத்துட்டு வந்து அவள்கிட்ட கொடுக்குறாரு. இதை வாங்கிட்டு ஹீரோயின் பாட்டு உள்ள போயிடுறா. ஹீரோ பாட்டு அங்கவே நின்றுட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் அப்படியே மசாஜ் சென்டருக்கு திரும்ப வராரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு கர்ஷிப் கொடுப்பாங்க. அந்த கர்ஷிப்பை எல்லாரும் மடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயினோட அம்மாவும் மடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி மடிக்கும் போது அவங்க கை ரொம்ப பெயினா இருக்கு போல. கை வலின்னு இப்படி கையை முறுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த இடத்துல ஒரு பேண்டேஜ் எடுத்து போய் கொடுத்துட்டு இது உங்க கையில போட்டுக்கோங்க, வலி இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை வாங்கிட்டு அவங்க அம்மா அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துல உட்காந்து அந்த துணியை மடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா மரியாதை எங்கிருந்து எழுந்து கிளம்பி போ அப்படின்ற மாதிரி திட்டுறா. சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்து போறாரு. பட் அங்கிருந்து வெளியில போல அங்க இருக்க மாப் எடுத்து அந்த தரையெல்லாம் மாப் போட்டுட்டு இருக்காரு. இப்ப எல்லாரும் கஸ்டமர்ஸ்லாம் உள்ள வருவாங்க இல்லையா மசாஜ் பண்றதுக்காக, அவங்க கிட்டலாம் அந்த கிளாத் எடுத்து கொடுத்து எல்லாரும் போகும்போது இந்த கிளாத் எடுத்துட்டு போங்க, தர ரொம்ப வழுக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கிளாத் எடுத்து கொடுத்துட்டு அங்க மாப்பிங் போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் வந்து அவர்கிட்ட அந்த மாப்பை புடிங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ பாட்டிங்கிறது கிளம்பு, எதுக்கு இந்த மாதிரி தொல்லை பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு தான் என்ன ஃபாலோ பண்ணுற அப்படின்னு கேட்கும் போது ஒன்றும் இல்லை ஐநா கிட்ட பேசி என்ன பிரச்சனைன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இவ பேச்சை கேட்டுட்டு நேராக போயிட்டு அவள் ஐநாவை மீட் பண்ணி பேசுகிறா. அந்த குழந்தைய கூட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்கார வச்சு பேசும்போது எதுக்கு எங்கள் அப்பா கிட்ட இந்த மாதிரி உண்மையெல்லாம் சொன்னேன், எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னு கேட்கும் போது நான் எதுவுமே உங்கள் அப்பா கிட்ட சொல்ல, ஸ்கூல்ல இருந்து தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க போல. சரி உனக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நீ உன் வீட்டில் சொல்லாமலே இருக்க, எத்தனை நாள் சொல்லாமலே இருப்ப அப்படின்னு சொல்லும் போது இது வரைக்கும் அது சீக்ரெட்டாக தான் இருக்குது, இதுக்கப்புறமும் அது சீக்ரெட்டாக தான் இருக்க போகுது. நீ யாருக்கிட்டையாவது சொன்ன அப்படின்னா நீ எங்கள் வீட்டுக்கு கொள்ளடிக்க தான் வந்து நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்படி மிரட்டும் போது எனக்கு இந்த எண்ணெல்லாம் கிடையாது, நீ வேணா என் கண்ணுக்குள்ளே போய் செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி கண்ணை திறந்து காமிக்கிறான். அவளும் அந்த குழந்தை பார்க்குறா. அவன் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை. நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டா அப்படின்றது தான் அவன் கண்ணில் தெரிய வருது. அப்படி நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுந்து போயிடுறான். ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, நேராக ஹீரோ கிட்ட போயிட்டு அவர் காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே போயிட்டு இந்த மாதிரி அவன் பொண்ணுகிட்ட நான் கேட்டேன்ப்பா அவன் எதுக்காக பண்ணா அப்படின்னு சொல்லவே இல்லை. நீ அவளுக்கு ஒரு நல்ல அப்பாவா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கார்லேருந்து இறங்கும் போது கார்லேயே போகலாமே, ரெண்டு பேரும் ஒன்னாவே போகலாமே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்கிறான், நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தனியாகவே நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி தனியாக நடந்து போயிடுறான். ஹீரோ இறங்கி வந்து அவளை கூப்பிடுறாரு. பட் அவள் கண்டுக்காம அப்படியே போயிடுறான். இப்போ மறுநாள் காலையில் ஹீரோட அப்பா அப்படியே பால் ஊற்றி எடுத்துட்டு வராருங்க. இப்படி எடுத்துட்டு வரும்போது ஹீரோ காலையிலே தூங்கி எழுந்து ஏர்லியா எழுந்து வாக்கிங் போறதுக்காக வராரு. இப்போ ஹீரோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு பால் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. அவங்க தூங்காம அப்படியே டயர்ட்ல இருக்காங்க போல. பாலெல்லாம் கொடுத்த உடனே அதெல்லாம் எனக்கு வேணாம் நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூங்காம டயர்ட்ல இருக்கான். கண்டிப்பா போய் நம்ம டூடாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படுத்து தூங்கிடுறாங்க. அப்படி சீனை கட் பண்ணா அவங்களுடைய மசாஜ் சென்டர் இருக்குல்ல, அந்த சென்டர் தான் காமிக்கிறாங்க. நிறைய பொண்ணுங்க மசாஜ் பண்ண வந்திருக்காங்க. நம்ம ஹீரோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ஜிம்ல ஒர்க் பண்ற அந்த கோச்சை ஃபாலோ பண்ணி அங்க வராங்க. அந்த கோச் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தாங்க. இந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட சொந்த அக்கா அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்கள ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு போயிட்டு அவளை அம்மான்னு கூப்பிட்டதும் அவள் அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்க்குறா. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, கையெல்லாம் காமிச்சு அப்படியே ஜாடையாக காமிக்கிறாங்க. இவளை பார்த்ததும் அவள் போய் ஒளிஞ்சிக்கிறான். இப்போ ஹீரோட அக்கா வந்து அவளை ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு போகும்போது இவங்க வழி மறைச்சிருந்தா அவனை அவளுக்கு மசாஜ் பண்ணி விடுறான். உன்னோடைய கேஜெலாம் கண்டிப்பாக குறைஞ்சிடும், நீ குண்டா இருக்க இல்லையா, ஈஸியாக இழைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள் சொன்னது அவள் பேச்சை கேட்டு அந்த பெட்டில் படுத்தா செம்மையாக மசாஜ் பண்ணுறாங்க. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே சூப்பராக தூக்கம் வருது. அந்த மசாஜ்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு உடம்புல ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி மசாஜ் பண்ணுறது மூலயமா உனக்கு 3 கிலோ குறையும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதனால தான் மெயினாக அவள் மசாஜ் பண்ணுறதுக்கே ஒத்துப்பா. இப்போ மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவள் போய் பார்க்குறான். அவள் கேஜி குறைஞ்ச மாதிரியே இருக்குது, ட்ரெஸ்ஸுலாம் லூஸாக இருக்குது. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. எப்படா இது நடந்தது மிராக்கலா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. யோசிச்சுலாம் முடிச்சுட்டு கார்டு எடுத்து கொடுக்குறேன். ஆக்சுவலாக அவள் காசு கொண்டு வரல, கார்டு தான் வச்சிருக்கான். அந்த கார்டு எடுத்து கொடுத்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, கார்டுலாம் இங்கே கிடையாது, ஒன்லி கேஷ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்டு வேணா கேஷ் வேணா நீ கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அப்பா அவங்க அண்ணன் எல்லாரும் உட்காந்துருக்காங்கப்பா. அவங்களாம் உட்காந்துட்டு என்ன நீ ரொம்ப இழைச்ச மாதிரி இருக்கே, எப்படி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டதும் அதெல்லாம் அப்படி தான், இப்போ புதுசாக ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணியிருக்கேன், உடம்பு செம்மையாக இழைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ கூட அங்கே இருக்க சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. டயட்லலாம் இல்லை, நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க.
இப்போ இவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டூடா வந்ததுலேருந்து நம்மளுடைய பவர்லாம் ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட அக்கா சொல்லியிருப்பாங்க இப்போலாம் என்னால் பறக்க கூட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹீரோட அம்மாவுக்கு வந்து அவங்க கனவு காணும் போது அந்த ஃபியூச்சரில் நடக்கிறது எல்லாமே தெரிய வருது. அதனால அவங்க பவர் எல்லாருக்குமே ரிட்டர்ன் வந்துடும். ஹீரோக்கும் அவருடைய பவர் ரிட்டர்ன் வந்துடும். அப்போ தான் ஹீரோ அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு காமிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கு. எப்படி இப்படி உன்னோட பவர் ரிட்டர்ன் வந்துச்சுன்னு தெரியலையே. கண்டிப்பாக இது டூடா வந்ததுலேருந்து தான் நடக்குது. நம்மளுடைய பவர்லாம் ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஐனாக்கு என்ன பவர் இருக்கும், அவளுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே சீனை கட் பண்ணி ஐனாவை காமிக்கிறாங்க. ஐனா எங்க இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த டான்ஸ் கிளப்ல இருக்காங்களே அவங்களாம் இருக்காங்க. அங்கே ஸ்மார்ட் பாய் இருக்காரு, அவளுடைய ஃப்ரெண்டு இருப்பாள் அவளும் இருக்கா. இவங்களாம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, அதாவது ஒரு திருவிழா மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இவன் மட்டும் தனியாக நின்றுருக்கா. அந்த பொண்ணும் ஸ்மார்ட் பாயும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், இவன் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு நீ வா என் கூட ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்படி ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஐனா மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கும் போது முன்னாடி ஒரு ஃபேமிலி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, அப்பா அம்மா குழந்தை அவங்களாம். இதை பார்த்தவொன்னே ஐனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா அம்மாலாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு நின்று பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஸ்மார்ட் பாய் ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்து ஐனா கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாருங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ஐனா கிட்ட வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு, நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஐனாவும் அந்த பையனும் அங்கே நிற்கிறாங்க, ஸ்மார்ட் பாயும் அங்கே நிற்கிறாங்க. அங்கே அப்படி ராட்டினம் சுற்றிட்டு இருக்கு. அந்த ராட்டினத்தை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அதே பார்த்துட்டு இருக்கா, உனக்கு சுற்றணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுவும் தயங்கி பேசுகிறான். அவங்ககிட்ட பேசுறதுக்கே தயக்கமாக இருக்குது. இப்போ அந்த ஸ்மார்ட் பாய் என்ன பண்ணுறான், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஐனாக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறான். ஏன்னா என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறான். இதை இவ கூட ஃப்ரெண்டாக இருப்பாளையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஓரமாக நின்று பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஆக்சுவலாக அந்த பொண்ணு தான் ஸ்மார்ட் பாயை லவ் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் ஸ்மார்ட் பாய்க்கு ஐனாவை தான் ரொம்ப பிடிக்குது. ஐனா எதுவுமே சொல்லலை, தயக்கத்தில் அப்படியே தயங்கி போய் நிற்கிறா. அவரால் எதுவுமே பேச முடியல. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ அங்கே ஒளிஞ்சு நின்று எட்டி பார்த்துட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வருவாங்க அப்படின்னா. இவ்வளோ நேரம் ஒளிஞ்சு நின்று எட்டி பார்த்துட்டு ஹீரோயின் வந்தவொடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த டென்னிஸ் பேட் எடுத்து பால் எடுத்து விளையாடிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கும் போது ஒன்றும் இல்லை, உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே உள்ளே போயிடுறாங்க. ஹீரோ வந்து என்னடா இவளுக்காக விளாட்னா இந்த மாதிரி உள்ளே போயிட்டாலே அப்படின்ட்டு அந்த பேட்டை கீழே போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உள்ளே போயிட்டு உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. பட் ஹீரோயின் என்ன சொல்கிறா, எங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது, அவங்க ரொம்ப டான்ஸர், தயவு செஞ்சு வெளில போ, அவங்க வரதுக்குள்ளே வெளில போ அப்படின்னு சொல்கிறான். இவ சொன்னதை அவள் காதில் வாங்கிட்டு உள்ளே வந்து என்ன பண்ணுறா, ஒரு கத்தி எடுத்து எப்படி நான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறேன், இதை கையில் பிடி அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். இன்னொரு பக்கம் அந்த பைல்வான் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், பெரிய அண்டா கணக்கில் இருக்குது, அவ்வளோ பூண்டை எடுத்துகிட்டு வந்து அங்கே கொடுக்குறான். ஆக்சுவலாக அந்த பூண்டெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பூண்டெல்லாம் உரிச்சு கட் பண்ணி வைக்கணும், அதுக்காக தான். அதை பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போகுது. வேறு வழியெல்லாம் அதை அவன் பண்ணி தான் ஆகணும். அதாவது ஆடு வந்து தலையை கொடுத்து வெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவரே வந்து எனக்கு வேலை கொடுங்கன்னு ஒரு அண்டா பூண்டை உரிக்க போறாரு. வேற எதுவும் கிடையாது. அப்படியே சீனை கட்பான் வெளியில அந்த மசாஜ் சென்டர்ல வெளியில ஏதோ ஒரு கார் வந்து நிக்குதுங்க. இது என்ன கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பாவும் அம்மா அவங்க வராங்க. வந்ததும் அவங்க அப்படியே வெல்கம் பண்ணிட்டு உள்ள வந்ததும் அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்க, இந்த பக்கம் வந்து உள்ள வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டினா அந்த இடத்துல ஹீரோ பூண்டு உரிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் இவங்களுக்கு அப்படியே பக்குன்னு தூக்கு வாரி போட்டுடுது. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி வெக்ஸ் ஆகுறாங்க. இப்போ ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்க, ஹீரோட அம்மாவெல்லாம் உள்ள கூட்டு போயிட்டு ஒரு மசாஜ் ரூமை கூட்டு போறாங்க. அந்த ரூம் காமனா எல்லாருக்கும் இருக்குங்க. அதை பார்த்துட்டு இங்கெல்லாம் எப்படி எங்களால் மசாஜ் பண்ண முடியும், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வெளியில வராங்க. அதாவது இந்த ப்ரெக்னென்ட் லேடிலாம் உள்ளே போனதுக்கப்புறம் டெலிவரி முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வெளில வருவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தால் ஹீரோ உள்ளே போய் பார்க்குறாரு. அவங்க நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள அப்படியே அங்கே தூங்க வச்சுட்டு வெளியில் வந்து ஹீரோயினோட அம்மா, ஹீரோட அப்பா அவர் வந்து எல்லாரும் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஏதோ வேணும்னு கேட்டவுடனே ஹீரோ அப்படியே ஓடி போய் வேலை செய்கிறாரு. இப்போ ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீக்கிரமாக அவளை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிருங்க, அப்போ தான் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுவாங்க, அப்படியே ஜாலியாக தினமும் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க உள்ளே தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க அம்மா அவங்களுக்கு முழிப்பு வருது. ஆக்சுவலாக அலண்டு புலண்டு எழுந்து என்ன ஆச்சுன்னு தெரில, எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து சொல்கிறாங்க. என்ன கனவுன்னு கேட்கும்போது வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேய் அரைஞ்ச மாதிரி நடந்து போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போனதும் ஹீரோயினும் அவங்க அம்மாவும் அங்கே நின்றுட்டு இருக்காங்கப்பா. அவங்களால ஒரு மாதிரி லுக்கு விட்டு அப்படியே அவங்க போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாரு, உங்களுக்கு என்ன கனவு வந்துச்சுன்னு சொல்லுங்க, அப்போ தான் என்னால் ப்ரிப்பேர் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது உனக்கு அவனுக்கும் கல்யாணம் ஆக போகுது, அதுதான் என் கனவுல வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு செம்ம ஜாலியா என்ன பண்றாரு, ஹீரோயினுக்கு எப்பயுமே ஒரு பூ ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த பூவை வாங்கிட்டு ஹீரோயினை மீட் பண்ண போறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு, அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அவகிட்ட போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி எங்க அம்மா கனவு காண்டிருக்காங்க,
அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்படி சொன்னதும் ஹீரோயின் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த ஃப்ராடு ஃபேமிலிக்கே செம்ம சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நைட்டு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 50 மில்லியன் நமக்கு தான், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன பண்றாங்க, எனக்கு வயிறு சரியில்லை நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி படுத்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்க படுத்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. என்ன மெசேஜ் தெரியுமா? ஐநா கிட்ட இருந்து தான் வருது. உங்க திருட்டு கும்பலுக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த மெசேஜை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயினோட அம்மா அந்த இடத்துல வந்து, உன்னை இங்க இருந்து அனுப்புறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, வேற வழி இல்ல, நமக்கு பணம் இல்லை இல்லையா, அதனால நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா பேசுறா. அப்படியே சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில தடபுடலா கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்குங்க. ஆக்சுவலா இந்த கல்யாண ஏற்பாடை பாருங்களேன், பாக்குறதுக்கே செமையா இருக்குல்ல. இது எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் மேரேஜா இருக்கும். கல்யாணம் பண்ணா இப்படி ஒரு இடத்துல பண்ணணும்டா அப்படின்னு யாரும் நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க சூட்கேஸ்ல இருந்து எதையோ ஒரு சுருக்கு பைய எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. யாரோ வரதை பார்த்து அதை மறைச்சு வச்சிடறாங்க. யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா தான் அந்த இடத்துக்கு வராரு. நிறைய ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க அவங்க போட்டு வர்றதுக்கு. அந்த ட்ரெஸ்ல எதுமா நீ செலக்ட் பண்ணிருக்க அப்படின்னு கேட்கும் போது, இது எதுவுமே எனக்கு சூட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, டை கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க. அவங்க அம்மா வந்து அவருக்கு டை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா அப்படின்னா ஐனாவை காட்டுறாங்க. ஐனா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, அவள் ஃப்ரெண்டு வருவா, அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டுக்கு இவன் மேலே செம்ம காண்டு. ஏன்னா ஸ்மார்ட் பாய் போயிட்டு இவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான் இல்லையா, அதனால ஐனாவும் எதுவுமே சொல்லாமல் சிரிச்சிட்டு அப்படியே அமைதியாக இருந்துருவாளா. அதனால செம்ம கடுப்புல அவள் கொடுத்த வாட்சி அந்த ஷூவை எடுத்துகிட்டு வந்து அவள்கிட்ட கொடுக்குறான். ஏன் இந்த மாதிரி பண்ணுறான், ஏன் வேணான்னு சொல்கிற அப்படின்னு ஐனா கேட்கும் போது, அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணுற இடத்துல ஹீரோனோட அம்மா இருப்பா இல்லையா, அந்த ஃப்ராடு, அவள் அந்த இடத்துல அப்படியே மேக்கப்லாம் போட்டு ஃப்ராக்லாம் போட்டுட்டு அந்த இடத்துக்கு வரா. இப்போ ஹீரோட அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்கள விசிட் பண்ணி, நீங்கள் லாஸ்ட் நைட் எனக்கு மசாஜ் பண்ணீங்க பாருங்க, செம்மையாக இருந்துச்சு, செம்மையாக தூங்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் வேணா இப்போ மசாஜ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தா. அந்த உள்ளே வந்து பார்க்கும்போது அந்த ரகசிய ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம் ஓப்பனில் இருக்கு. உள்ளே போய் பார்த்தா ஐனா என்ன பண்ணுறா, அந்த எடுத்த பாக்ஸை அங்கே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அந்த பாக்ஸை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அந்த வாட்ச் இருக்கு. ஏன் இப்படி பண்ண, அவங்க அப்பா கிட்ட கேட்டால் இதை விட பெஸ்ட்டான வாட்ச்லாம் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த வாட்ச் அப்படியே வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த கதை அப்படியே போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த ஜிம் கோச் இருக்கால, அவள் ஃபேக் அப்படின்ட்டு அவளுக்கு தெரிய வருது. அதான் யாருக்கு அப்படின்னா ஹீரோட அக்காவுக்கு தெரிய வருது. அதனால அவள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போயிட்டு, உன்னால் இவ்வளோ வெயிட்டு தூக்க முடியல, நீ தான் ஜிம் கோச் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெயிட்டை தூக்கி தூக்கி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வைக்கிறான். இதை விட அண்டர் வெயிட்டாக நான் இருக்கேன், எப்படி இதை நான் தூக்குவேன் அப்படின்னு கேட்கும் போது, நீ தான் ஜிம் கோச் ஆச்சே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கே கோத்து விட்டுட்டு அவன் பாட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும் இந்த டீட்டெயிலாம் சொல்லலாம் அப்படின்ட்டு வரான். இப்படி சொல்லலான்னு வரும்போது அந்த பொண்ணு இவளை ஃபாலோ பண்ணி வந்துடுறாங்க. வந்து இவன் சொல்லலான்னு பார்க்கும் போது இவன் போயிட்டு அவன் அம்மா கிட்ட சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா, இவ எல்லாத்தையும் சொல்ல வரா அப்படின்ட்டு. இப்படி சிக்னல் கொடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோட அம்மா அந்த இடத்துல வந்து பாத்துறாங்க. என்னம்மா நீ ஜிம்முக்கு போகாம இங்க வந்திருக்கே அப்படின்னு சொல்லும் போது, கல்யாணம்னு சொன்னாங்க அதனாலதான் வந்தா, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. இந்த ஹீரோட அக்கா என்ன பண்றா அப்படின்னா, நேரா ஹீரோயினோட ரூம்ல போயிட்டு இவ கண்டிப்பா ஏதாவது திருடி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூமே அலசி தேடிட்டு இருக்கா. இப்படி இவ தேடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து மாப்பிள்ள மாதிரி செம்மையா ரெடியாகி உட்காந்துருக்காரு. இப்ப ஹீரோயினும் அப்படியே ஏஞ்சல் மாதிரி ரெடியாகி அங்க வந்திருக்காங்க. இவங்க வந்திருக்கிறத பார்த்துட்டு ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேரேஜ் தானே உன் கனவுல வந்ததுன்னு சொன்ன அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும் போது, ஆமா மேரேஜ் தான் வந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளே சொல்லுவா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்த உடனே அவர் கையை நீட்டுறாரு. அப்படியே அவன் கையை பிடிச்சிக்கிறான். இப்ப ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. என்ன விஷயம் அப்படின்னா, டூடாவோட ரூம்ல அவ இருக்கும் போது ஹீரோட அப்பா அந்த இடத்துல போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. அதாவது ஹீரோக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி அவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஒர்க் பண்ணும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்கே அவரோட கூட ஒர்க் பண்ண ஒருத்தவர் இறந்து போயிட்டாரு. ஒவ்வொரு நாளும் அவரே நினச்சிட்டு இருந்தான். திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி போயிட்டு அவரை காப்பாற்ற நினச்சிட்டே இருந்தான். இப்படி காப்பாற்ற ரீகால் பண்ணி ஒரு முறை போனான். அதுவும் அவன் ஒய்ஃப் கூட இருக்கும் போது போனான். அப்போதான் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஹீரோ மேலே அவங்களுக்கு சிம்பத்தி கிரியேட் ஆகுது. அவர் மேலே இறக்கப்படுறாங்க. இறக்கப்பட்டு தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டே அங்கே போயிருப்பாங்க. இந்த மொமெண்ட்டில் அதை யோசிச்சு பார்க்குறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா. ஹீரோட அக்கா போயிட்டு அங்கே தேடிட்டு இருந்திருப்பா இல்லையா, அவள் போயிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸை திறந்து, அதாவது அவளுடைய சூட் கேஸை திறந்து அதுக்குள்ளே இருக்க அந்த மோதிரத்தை எடுக்கிறான். எடுத்துட்டு வெளியில் வந்தால் இந்த ஜிம் கோச், அதாவது ஹீரோட சிஸ்டர் அந்த இடத்துல வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க. அங்கே போகாத கொஞ்ச நேரம் கழிச்சு போ, அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் போ அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த கட்டை உடைச்சிட்டு ஹீரோட அக்கா கீழே விழுந்துடுறாங்க. இப்படி விழுந்ததும் பயந்து போய் அவளுக்கு அடிபட்டிருக்கோம் அப்படின்னு எட்டி பார்த்தா, ஆனால் அவள் கீழே விழவே இல்லை. அப்படியே அந்த இடத்துல பறந்துகிட்டே இருக்கா. எப்படி அவள் அந்த இடத்துல பறந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவையும் ஹீரோயினும் காமிக்கிறாங்க.
2 பேரும் அழகா அப்படி நடந்து வந்து அங்க நிக்கும் போது ஹீரோ கேக்குறாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு முழு சம்மதம், என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா, நீ என்ன காதலிக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் உன்னை லவ் பண்ணல, ஒன்றும் பண்ணல, நாங்க எல்லாரும் ஒரு திருட்டு குடும்பம், எங்க அம்மா தான் உன்னை ஏமாத்த சொல்லி சொன்னாங்க, அதனாலதான் நாங்க இங்க வந்தோம், இதுக்கு முன்னாடி 2 கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கேன், உன்னையும் கல்யாணம் பண்ணி உன்னோட சொத்தை எழுதி வாங்குறதுக்கு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்செண்டை தூக்கி போடுறான். அப்படி இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகுதா இல்ல அவங்க பிரிஞ்சு போறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இந்த எபிசோடுக்கு 10க்கு உங்களோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு செமையான வீடியோட சந்திக்கிறேன். பபாய்.